Example 11.33. Evaluate the following integrals. Integration, first one, x into e to the power of x into dx. Second one, integration x cos x into dx. Third one, integration log x dx. And fourth one, integration of sin inverse x dx. அப்படின்னு நம்மளுக்கு 4 sums கொடுத்திருக்காங்க subdivisions. First subdivisionல பார்க்கக்கூடியது வந்து integration x into e to the power of x into dx. அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்னது, when two product of the two different functions, ரெண்டுமே ரெண்டு different function. அப்போ x ன்னு வரும்போது அதை என்ன சொல்கிறோம், நம்ம algebraic function ஆகும். e to the power of x அப்படின்னு வரும்போது அதை வந்து நம்ம exponential function ஆகும். ரெண்டு ஃபங்க்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அதுமாரி வரும்போது அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அப்ளைங் த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அந்த மெத்தடில் ஐலேட் ILATE அப்படின்னு சொல்கிறதுல ஃபஸ்ட்டு இங்கே என்ன வந்திருக்கு, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வந்ததுன்னா அதை யூவாக எடுத்துக்கணும். செகண்ட் வந்திருக்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனில் வந்திருக்கிறது வியாவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சின்ஸ் u அதாவது x is an algebraic function and v e to the power of x is an exponential function ஆகும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா and we get என்னது, integration of u dv equal to uv minus integration of v into du அப்படின்ற ஃபார்முலாவை நம்மளுக்கு தெரியும், பெர்னாலிஸ் ஃபார்முலா இல்லைங்களா. இப்போ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் இந்த பெர்னாலிஸ் சீரத்தை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெகிரேஷன் ஆஃப் u dv தான் நம்ம கொடுத்துருக்கிற சம்மு. இப்போது அதில் நம்ம uv மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் v இன்டு du அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற சம்மை என்னன்னு பார்த்தோம்னா இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இல்லைங்களா, அதுதான் நம்ம கொடுத்துருக்கிறது. அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டு இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கேன் நான், யூவாக கன்சிடர் பண்ணணும். அப்போ யூன்றது என்னது, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. e to the power of x அப்படின்றது என்னவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனாக, அதாவது வியாவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. இதை வந்து வியாவை எடுத்துக்கிறோம், இது யூவாக எடுத்துக்கிறோம் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸாக. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எப்பயுமே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும், யூவை பியாவை கொடுத்துருக்கிறத இன்டெகிரேட் பண்ணிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு கான்செப்ட் நம்மளுக்கு முதல்ல புரியணும். புரியுதுங்களா. இங்கே யூவை எதை எடுத்துருக்கோம் நம்ம பார்த்தோம், எக்ஸ் இல்லைங்களா. அப்போ யூ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னா du by differentiation of u with respect to that x equal to அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸுக்கு எப்பயுமே பவர் மேலே என்ன இருக்குது, ஒன்றுமே வரலன்னா அது ஒன்று இருக்கிற மாரி. அப்போ நம்மளுடைய ஃபார்முலாவை படி n இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் n மைனஸ் ஒன், அந்த ஃபார்முலாவில் அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் 1 மைனஸ் 1 இல்லைங்களா. அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சு, 1 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் 0, எனிதிங் டு த பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. அப்போ 1 இன்ட்டு 1 என்ன ஆகிடும், நம்மளுக்கு 1 தான் வரும் இல்லைங்களா. அப்போது 1 இன்ட்டு இந்த dx தூக்கி மேலே கொண்டு வந்துடும். அப்போ du ஈக்குவல் டு 1 இன்ட்டு dx அப்படின்னு கிடைக்குது. அப்போ du ஈக்குவல் டு dx, 1 இன்ட்டு dx dx அப்படி தானே நம்ம நினச்சிக்கணும். அதை தான் இந்த ஃபார்முலா தான், d பை dx ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் n இன்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ஈக்குவல் டு n இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் n மைனஸ் 1 அப்படின்ற இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த du ஈக்குவல் டு dx அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா. சரி, அடுத்து அதேமாரி இன்டெகிரேட் பண்ணும்போது வியை இன்டெகிரேட் பண்ணணும்னு பார்க்குறேன். அப்போ e டு த பவர் ஆஃப் எக்ஸ், அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் dv e டு த பவர் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது e டு த பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு dxன்னு வரும். அது v ஈக்குவல் டு e டு த பவர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா. e டு த பவர் ஆஃப் எக்ஸுக்கு e டு த பவர் ஆஃப் எக்ஸ் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எப்படி ஃபார்முலாவில் இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இங்கே யூ கொடுத்துருக்காங்க, யூக்கு பதில் அங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு எக்ஸ் இருக்குது இல்லைங்களா. யூக்கு பதில் இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸை போட்டுக்கிறோம். விக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது, e டு த பவர் ஆஃப் எக்ஸ் இருக்குது, அதனால e டு த பவர் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கிறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம், இன்டெகிரேஷனுக்கு இன்டெகிரேஷன் போட்டுக்கிறோம். விக்கு பதில் அங்கே என்ன இருக்குது, e டு த பவர் ஆஃப் எக்ஸ் தான், அதே தான் போட்டுக்கிறோம். டியூன்னா என்னது, அது டிஎக்ஸ், அது டிஎக்ஸ் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். புரியுதுங்களா. அதில் என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ அதெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸுக்கு எக்ஸ் அப்படியே போட்டுக்கணும், e டு த பவர் ஆஃப் எக்ஸ் அப்படியே போட்டுக்கணும். மைனஸுக்கு மைனஸ், இன்டெகிரேஷன் ஆஃப் e டு த பவர் ஆஃப் எக்ஸ் எப்பயுமே என்ன வரும், integration of e to the power of x into dx equal to e to the power of x plus c அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் இல்லைங்களா. அப்போ மைனஸ் e to the power of x plus c, ஏன்னா இன்டெகிரேஷன் சிம்பிளும் dxம் வரக்கூடாது, இன்டெகிரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பதில் plus c அப்படின்னு நம்ம காமனாக நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இங்கே e to the power of x இருக்குது, இங்கே e to the power of x இருக்குது, அதை தூக்கி காமனாக நம்ம e to the power of x வெளியில் கொண்டு வந்துடுறோம். உள்ளே என்ன இருக்குது, x இருக்குது, இந்த மைனஸ் இருக்குது, அப்புறம் இந்த இடத்துல அது
இந்த e to the power of x போனோம்னா அந்த இடத்துல 1 தான் இருக்கும் இல்லைங்களா. அப்புறம் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அதாவது என்ன வருது நம்மளுக்கு, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுது இல்லைங்களா. ஸோ இதுமாரி அழகாக நம்ம புரிஞ்சு போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து செகண்ட் சம் நம்ம பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம்மில் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எக்ஸ்ன்றது அஸ் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னது, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எப்பயுமே ஹைலைட் ஃபார்முலா அப்போ தேடி அது என்னது யூன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் கொடுத்துருக்கிற காஸ் எக்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் அது வியாக எடுத்துக்கலாம் இல்லைங்களா. அப்படி தானே பார்க்குறோம். இந்த ப்ராடக்ட் ஆஃப் த டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருந்ததுன்னா அப்ளைங் த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், அது என்ன ஃபார்முலாவில் ஹைலைட் அப்படின்றது இல்லைங்களா. அப்போ நம்ம இங்கே பார்க்குறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது யூ, அதாவது எக்ஸ், அது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், அது யூவாக எடுத்துக்கிறோம். அடுத்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், அது வியாக எடுத்துக்கிறோம். யூவாக கொடுத்துருக்கிறத வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும், வியாக கொடுத்துருக்கிறத இன்டகிரேட் பண்ணி நம்ம பார்க்கணும். சின்ஸ் யூ ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் அன் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் அண்ட் வி அதாவது காஸ் எக்ஸ் இல்லைங்களா. அப்போது இஸ் எஸ் அன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா அப்ளைங் த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், பெர்னலிஸ் ஃபார்முலா இல்லைங்களா. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் நம்ம என்ன எடுக்கிறோம் v into du அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது பெர்னலிஸ் ஃபார்முலா ஃபார் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் நம்ம இது எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கணும் இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க, காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னன்னு நம்ம சொன்னோம், அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது யூன்னு வந்து எக்ஸ் இல்லைங்களா. அந்த எக்ஸை தான் நம்ம என்ன செய்கிறோம், யூன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது கொடுத்துருக்கிறது காஸ் எக்ஸ் தான் நம்ம என்ன செய்கிறோம், வின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். என்னன்ட்டு யூ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னா du டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு தட் எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ எக்ஸோட பவர் என்னது 1, அங்கே ஒன்று கொடுக்கலன்னா ஒன்று தான் நம்ம நினைக்கணும். அப்போது நம்மளுடைய ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் n மைனஸ் 1, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 1 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் 1 மைனஸ் 1. அப்போ மேலே இருக்க ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் டு த பவர் ஆஃப் 0. அப்போ 1 இன்ட்டு 1 என்னது நம்மளுக்கு 1 தான் வரும் இல்லைங்களா. அந்த 1 இங்கே போட்டுட்டோம். இந்த டிஎக்ஸை வந்து மேலே கொண்டுட்டு போயிடும், ஏன்னா நமக்கு டியூ தான் தேவைப்பட்டு வருது. அதனால் டிஎக்ஸை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் மேலே கொண்டு போட்டோம்னா டியூ இன்ட்டு 1 டிஎக்ஸ். அப்போ டியூ ஈக்குவல் டு நம்மளுக்கு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா. இந்த ஃபார்முலா தான் மேலே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த ஃபார்முலா, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் n d by dx x to the power of n into x to the power of n minus 1 இல்லைங்களா. இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணி தான் நம்மளுக்கு இது கிடைக்குது. ஓகே, அடுத்தது என்ன செய்கிறோம், வியை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். விக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் எக்ஸ். அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் டிவி ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்னா அதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, வி ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸாக மாறிடும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு நம்மளுக்கு மாறிடுது. புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு. ஸோ இது மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ ஃபார்முலாக்குள்ளே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பெர்னலிஸ் ஃபார்முலாவில் வந்து என்ன இருக்குது, யூ கொடுத்துருக்காங்க. யூக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸை தூக்கி அப்படியே போட்டுக்கிறோம் இல்லைங்களா. தானே இருக்குது, யூக்கு பதில் எக்ஸ் தானே இருக்குது, அந்த எக்ஸை தூக்கி அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், வி பார்க்க போகிறோம். அப்போ வி கொடுத்துருக்காங்க, விக்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குது, காஸ் எக்ஸ் இருக்குது இல்லைங்களா. விக்கு பதில் நம்ம அங்கே என்னது காஸ் எக்ஸை நம்ம போட்டுக்கிறோம். இங்கே கொடுத்துருக்குற அந்த வி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது சைன் எக்ஸ் வந்துருக்கு. யூக்கு பதில் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே போட்டுக்கிறோம், விக்கு பதில் நம்ம என்ன சைன் எக்ஸ் போட்டுக்கிறோம். மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வி, இன்டகிரேஷன் ஆஃப் வி வந்து என்ன வருது நம்மளுக்கு, சைன் எக்ஸ் வருது. டியூ, டியூன்னா என்னது டிஎக்ஸ், அந்த டிஎக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம். அப்புறம் எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ், ஓகேங்களா. இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் காஸ் எக்ஸ். அப்போ அது மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுறோம். ஃபைனலாக எழுதும்போது மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போது எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி, அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேர்ட் ஒன், இன்டகிரேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது எக்ஸ்ன்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், அதை யூவாக எடுத்துக்கலாம். அடுத்தது டிஎக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து என்னது, அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு கொடுத்து லாக் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லாக் எக்ஸை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்,
யூன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த dxஐ வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்துருக்கோம், அது vன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். when the two product of the two different functions, இந்த ப்ராடக்ட் ஆஃப் த டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து எப்படி எழுதுகிறோம், அப்ளைங் பை இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் ஐலேட் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு லாக் எக்ஸ்ன்னு வரதுனால அதை என்ன சொல்கிறோம், யூன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்தது dxன்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வர லாகர்தமெட்டிக் ஃபங்க்ஷனை யூவாகவும் அல்ஜிப்ரிக் வருது வியாவும் எடுக்கிறோம். அதாவது சின்ஸ் யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ் எஸ் அன் லாகர்தமெட்டிக் ஃபங்க்ஷன் ஆகும் அண்ட் வி வந்து என்னவோ எடுக்கிறோம் as an algebraic ஃபங்க்ஷனாகவும் எடுத்துக்கிறோம். அப்ளைங் த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் நம்ம we get என்ன போட்டுக்கிறோம், பெர்னாலிஸ் ஃபார்முலா ஒன்று போடுறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் v இன்டு du. அதுதான் நம்ம பெர்னாலிஸ் ஃபார்முலா பை இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸுக்கு நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இப்போது இதில் ரெண்டாவது இருக்கிற u அந்த v மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் v du மட்டும் நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு கிடைச்சிடும் இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு எப்பயுமே யூன்னு கொடுத்துருக்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வின்னு கொடுத்துருக்கிறத இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ யூன்றது என்னது, டிஃப்ரென்ஷியேஷனை பொறுத்திருக்கு லாக் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதை du டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u வித் ரெஸ்பெக்ட் டு தட் x இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், லாக் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா 1/x அப்படி கிடைக்கும் இல்லைங்களா. அந்த 1/xஐ நம்ம எடுத்து எழுதிடுறோம். அடுத்தது நம்ம என்ன இருக்குது, நம்ம இந்த இடத்துல இந்த தேவையானது du தான் தேவை, அங்கே தான் அதோட ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க du தான் தேவை. இந்த dx அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ du ஈக்குவல் டு 1/x இன்டூ dx. இந்த 1/x இருக்கு இல்லைங்களா, அந்த dxஐ மேலே கொண்டு போயிடும் இன்டூ dxஐ மாறிடுது. புரியுது இல்லைங்களா. அப்போ என்ன ஃபார்முலாவில் நம்ம பண்ணோன்னா d/dx ஈக்குவல் டு லாக் எக்ஸ் தான் ஈக்குவல் டு 1/x அப்படின்றது நம்ம இங்கே மாறி இருக்கிறத ஃபார்முலாவை இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது இன்டெகிரேட் பண்ணுறோம் v ஈக்குவல் டு dxன்னு. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் dv ஈக்குவல் டு dxன்னா v ஈக்குவல் டு x அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா. இதுதான் நம்ம எல்லா ஃபார்முலாலையும் நம்மளும் பார்த்துருக்கோம். என்னது, இன்டெகிரேஷன் ஆஃப் dx ஈக்குவல் டு x ப்ளஸ் c அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் நல்லாவே. ஸோ அதனால் இப்போ இதையெல்லாம் தூக்கி நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். யூக்கு பதில் இங்கே ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, u இன்டூ v மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் v இன்டூ du. இந்த செக்டார் அப்படியே இங்கே கீழே தூக்கி எழுதிட்டு யூக்கு பதில் இந்த லாக் எக்ஸை தூக்கி போட்டுக்கிறோம் இன்டூ விக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸை தூக்கி போட்டுக்கிறோம், மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம், இன்டெகிரேஷன் ஆஃப் விக்கு பதில் நம்ம எக்ஸை போட்டுக்கிறோம். புரியுதுங்களா. duக்கு பதில் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 1/x இன்டூ dx, அந்த 1/x இன்டூ dx அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா. இப்போது இந்த இடத்துல என்ன ஆகிடும், இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடும், ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது. அப்போ அது கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போது இந்த இருக்குது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸை தூக்கி நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸ் லாக் எக்ஸ், ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது நம்மளுக்கு. அதனால இந்த எக்ஸ் இப்போ நம்ம வந்திருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸை தூக்கி இந்த பக்கம் போட்டால் எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் இந்த dx மட்டும் இருக்கும். இன்டெகிரேஷன் ஆஃப் dx ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, வெறும் எக்ஸ் தான் வரும். அப்போ எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படியே போட்டாச்சு, மைனஸுக்கு மைனஸ் போட்டுட்டோம், இன்டெகிரேஷன் ஆஃப் dx எக்ஸ் வந்திருக்கு ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுடலாம். அப்போ இங்கேயும் எக்ஸ் காமனாக இருக்குது, இங்கேயும் எக்ஸ் காமனாக இருக்குது, அந்த எக்ஸை மட்டும் நம்ம தனியாக கொண்டு வந்து இங்கே போட்டுடுறோம். அதுக்கப்புறம் லாக் எக்ஸ் மைனஸ் 1, இந்த இடத்துல 1 இல்லைன்னா 1 ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா. இதை தான் இன்டெகிரேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் இன்டூ dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ ஃபோர்த் ஒன், இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் இன்டூ எக்ஸ் dx அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது இந்த யூவாக எடுக்கணும், சைன் இன்வர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ சைன் இன்வர்ஸ் எஸ்எஸ்என் என்னது இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது இல்லைங்களா. அப்போ எக்ஸ் dx ஃபஸ்ட்டு கொடுத்தது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் யூவாகவும், எக்ஸாக கொடுத்துருக்கிற அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை வியாவை எடுக்கணும். யூவாக கொடுத்துருக்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், வியா கொடுத்துருத இன்டெகிரேஷன் பண்ணணும். அப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்கிற சம் வந்திருக்கு. அதுதான் வென் ப்ராடக்ட் ஆஃப் த டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்ததுன்னா அப்ளையிங் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் போகும்போது என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஐலேட் அப்படின்ற ஃபார்முலா கிடைக்கும். ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் வந்திருக்கிறதுனால அது யூவாக எடுத்துக்கிறோம். அடுத்தது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் வந்து என்ன வந்திருக்கு, எக்ஸாக வந்திருக்கு, அது வியா நம்ம எடுத்துக்கிறோம். சின்ஸ் u as a sin inverse is an inverse function ஆகும், v அதாவது x is an algebraic function ஆகும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா. இது இப்போ முடிஞ்ச உடனே இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், algebraic functionல போட்டு நம்ம ஃபார்முலா பார்க்கணும் எப்படின்ட்டு.
அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறது என்னது டிஃபரன்ஷியேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது யூவை வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணோன்னு பார்த்தோம். அப்புறம் அதில் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, u ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் தான் நம்ம யூவாக எடுத்திருக்கோம். இப்போ அதுக்கு பதில் இங்கே du பை டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u வித் ரெஸ்பெக்ட் டு தட் dx ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு நம்ம பார்த்தோம்னா டிஃபரன்ஷியேஷனில் என்ன இருக்குது, 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லைங்களா. அதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இங்கே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் du எடுத்தாச்சு, இந்த dx அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு தேவையானது எது, வெறும் du ஒண்டி தான் நம்மளுக்கு தேவை இல்லைங்களா. அதனால் du மட்டும் எடுத்து நம்ம போட்டுக்கிட்டோம். அடுத்தது நம்ம இன்டெகிரேட், எதை இன்டெகிரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், செகண்ட் வரக்கூடிய v. அப்போ வின்னு சொல்கிறது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் என்னது, எக்ஸ் இல்லைங்களா. அப்போ v ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ v ஈக்குவல் டு நம்ம இன்டெகிரேஷன் ஆஃப் dv ஈக்குவல் டு dx. அப்போ v ஈக்குவல் டு எக்ஸ் நம்மளுக்கு தெரியும். இதையெல்லாம் பெர்னலிஸ் ஃபார்முலா ஃபார் த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் uv மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் v இன்டூ du அப்படின்றதில் நம்ம போட்டு இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இப்போ அதை தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு யூக்கு பதில் நம்மளுக்கு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். யூக்கு பதில் நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன இருக்குது, சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸை போட்டுக்கிட்டோம். விக்கு பதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம், எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸை தூக்கி போட்டுக்கிறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம், இன்டெகிரேஷன் சைனுக்கு இன்டெகிரேஷன் சைனை போட்டுக்கிறோம் இல்லைங்களா. விக்கு பதில் எக்ஸை தூக்கி போட்டுடுறோம் இன்டூ du தான் என்னது, 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதையும் போட்டாச்சு இன்டூ அது கூட இருக்கிற dx சேர்த்து போட்டுட்டோம். புரியுதுங்களா. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு இதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட் அப்படியே சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் இங்கே என்ன செய்கிறோம், இன்டெகிரேஷன் ஆஃப் இங்கே பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்திருக்கு. த ப்ராடக்ட் ஆஃப் திருப்பி 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்ததுன்னா நம்ம என்ன செய்கிறோம், மெத்தடை போட்டுக்கிறோம். என்ன மெத்தட் போட்டுக்கலாம், ஃபஸ்ட்டு டீயை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். இங்கே கொடுத்துருக்கிறதுல சப்ஸ்டியூஷன் மெத்தடில் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதை டீயாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. அப்போ டி ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக நம்ம போட்டுட்டோம்னா நம்ம இப்போ என்ன கிடைக்கும், நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் அ டி, அதை தான் நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம். அந்த ரூட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை டி ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் a t வித் ரெஸ்பெக்ட் டு தட் எக்ஸ் இல்லைங்களா. இப்போ அதை நம்ம பண்ணும்போது என்ன ஆகிடும், கான்ஸ்டன்ட்டுக்கு 0 வந்துடும், மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும், n இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் n மைனஸ் 1 இல்லைங்களா. அதுதானே ஃபார்முலா. அப்போ என்னக்கு பதில் இந்த இடத்துல 2 இருக்குது, 2 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2 மைனஸ் 1. அப்போது நம்ம என்ன இருக்கும், நம்மளுக்கு dt இந்த dx அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ மைனஸ் 2x வரும் இல்லைங்களா. ஏன்னா 2லேருந்து 1 போச்சுன்னா 1, அது எக்ஸ் டு பவர் ஆஃப் 1ன்னு சொல்லலாம், இல்லை 2xன்னு போட்டு சொல்லலாம். அப்போ மைனஸ் 2x இந்த dx இந்த பக்கம் போகும்போது dx ஆகிடும். நம்மளுக்கு வெறும் dt தான் நம்மளுக்கு தேவைப்பட்டு வரும் இல்லைங்களா. அதனால் dt ஈக்குவல் டு மைனஸ் 2x இன்ட்டு dx. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, dt தேவையா இல்லை dt பை 2 தேவையா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தேவையானது வந்து dt, நம்மளுக்கு x dx ஒண்டி தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா சம்மில் அதான் வருது. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் dx இல்லைங்களா. அந்த x dx தான் நம்மளுக்கு இங்கே வரணும். அப்போ x dx இங்கே வரணும்னா இந்த மைனஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைனஸ் 2வை நம்ம என்ன செஞ்சிடறோம், இங்கே டிடிக்கு கீழே கொண்டு வந்துடுறோம். நல்லா கவனிச்சுக்கணும், இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே கீழே கொண்டு வந்துடுறோம். நம்மளுக்கு தேவையானது x dx ஒண்டி தான் தேவை. அப்போ x ds இஸ் ஈக்குவல் டு dt பை மைனஸ் 2 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதான் x dx புரியுதுங்களா. x dx ஈக்குவல் டு dt பை மைனஸ் 2. அப்போது இது கீழே டினாமினேட்டில் வரக்கூடாதுனால மைனஸை காமனாக சென்டரில் போட்டுட்டு dt பை 2 ஈக்குவல் டு x dx அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா. ஸோ இது போட்டு முடிச்சாச்சு. இது என்ன ஃபார்முலாவில் பார்த்தா டி பை dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப் n இல்லைங்களா. அதுதான் n இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப் n மைனஸ் 1, அதையும் நான் போட்டு வச்சுருக்கேன் புரியறதுக்கு வேண்டி. சரி, இப்போ அடுத்தது நம்ம சம்முக்குள்ளே நேராக போயிட்டு எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், ஃபார்மேட் பண்ணி எடுக்கிறோம். அப்போது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் போட்டாச்சு மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் இந்த எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் டிடி பை 2. அந்த மைனஸ் டிடி பை 2 அப்படியே போட்டுக்கலாம் இல்லைங்களா. ரூட்டுக்கு ரூட் அப்படியே போட்டுக்கலாம் இல்லைங்களா. உள்ளே கொடுத்துருக்கிறது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எது, நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தெரியும், அது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது டி, அதனால ரூட் டி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா. அதையும் போட்டாச்சு.
அடுத்தது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ், இந்த எக்ஸுக்கு எக்ஸு, இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், -1/2 இன்டூ டிடி அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறோம் பை √t அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் போகும்போது ஈஸியாக வரும்ன்றதுனால இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் இங்கே இருந்தால் கன்ஃபியூஷன் ஆகிடுன்றதுனால இந்த எக்ஸை நம்ம என்ன செய்கிறோம், ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து போட்டுக்கிறோம். இன்டூ சைன் இன்வர்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? இது வந்து இந்த எக்ஸை தான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு என்ன செய்கிறோம், எக்ஸ் சைன் இன்வர்ஸ், இந்த எக்ஸ் அப்படியே இருக்குது, இதுதான் ஃப்ரண்ட்டில் வந்தாச்சு. இப்போ கீழே இங்கே என்ன பார்க்குறோம், இந்த ஃப்ரண்ட்டில் முன்னாடி இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். கான்ஸ்டன்ட் வேல்யூ வெளியில் வரணும், கொண்டு வந்தாச்சு. இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகியாச்சு, கான்ஸ்டன்ட் வேல்யூ 1/2 வெளியில் கொண்டு வந்தாச்சு, இன்டகிரேஷன் போட்டாச்சு. அந்த இடத்துல 1/2 வந்தோம்னா அந்த இடத்துல 1 தான் இருக்கும். அப்போது √t வந்து t⁻1/2 இன்டூ டிடின்னு போடுறோம். அப்போ தான் நம்ம இன்டகிரேஷன் பண்ண முடியும் அப்படின்றதுனால, ஏன்னா பவர் உள்ள இருந்தால் தானே பண்ண முடியும், அதனால டிடி மேலே கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/2 இன்டகிரேஷன் ஆஃப், இதை வந்து என்ன செய்கிறோம், நம்ம மேலே கொண்டு வரோம். t 1/2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ரூட் வேல்யூக்கு தான் 1/2ன்னு போட்டோம். அதை அப்படியே மேலே கொண்டு வருவது t⁻−1/2 இன்டூ டிடி, அதை இன்வர்ஸாக கொண்டு வரோம். கொண்டு வந்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகிடும், இப்போ ஏதாவது ஃபார்முலா நம்மளுக்கு இன்டகிரேஷனில் இருக்குன்னா தாராளமாக நம்மளுக்கு தெரியும். முதலியே integration of x to the power of n into dx is equal to x to the power of n plus 1 bringing to the power as a denominator n plus 1 plus c, but n is not equal to -1 நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த nக்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குது, -1/2 இருக்குது, அதோட +1 போட்டுக்கணும். அதையே அப்படியே கீழே -1/2 +1 டினாமினேட்டரில் போட்டுட்டு இன்டூ டிடி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸுக்கு எக்ஸ் போட்டுக்கிறோம், சைன் இன்வர்ஸுக்கு அப்படியே போட்டுக்கிறோம், இன்டூ எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம், ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம், 1/2 அப்படியே போட்டுக்கிறோம், இன்டூ அப்படியே போட்டுக்கிறோம். இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 2 வந்துடும். 2லேருந்து -1 போட்டுச்சுன்னா என்ன இருக்கும், 1 வரும், கீழே 2 இருக்கும். அப்போது t 1/2 எல்சிஎம்மில் எடுத்தோம்னா t⁻1/2, அதே தான் கீழே 1/2 வரும், ப்ளஸ் c அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அடுத்தது எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இல்லைங்களா, அப்புறம் அந்த 1/2 அப்படியே போட்டுக்கிறோம், இன்டூ போட்டுக்கிறோம். இங்கே இருக்கிற இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 வந்து அப்படியே 1/2 வந்து என்ன ஆகிடும், நம்மளுக்கு மேலே வந்து 2/1 அப்படின்னு கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் மேலே போயிடும். புரியுது இல்லைங்களா, ரெசிப்ரோக்கலாக மாறுது, 2/1 அப்படின்னு மாறிட்டு இன்டூ t⁻1/2 ப்ளஸ் c அப்படின்னும். அப்போ இந்த 1/2 மேலே போகும்போது 2/1 வரும்போது 2 கட் ஆகிடும் இல்லைங்களா. அப்போ எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல என்ன செய்கிறோம், டீக்கு பதில் டீயோட வேல்யூ என்னன்னு பார்த்துருக்கோம், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 1 - x² தெரியும் இல்லைங்களா. அதுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், 1 - x² போட்டுட்டு அதுக்கு மேலே பவருக்கு பதில் நம்ம ரூட்டாக போட்டுடுறோம். ஏன்னா அப்படி தானே முதல்ல இருந்தது. அப்போ t 1/2 போட்டாலும் √t போட்டாலும் ரெண்டுமே சேம் தான் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம √t அப்படின்னு போட்டாலும் சரி, t⁻1/2 போட்டாலும் ரெண்டுமே ஈக்குவல் தான் இல்லைங்களா. நம்மளுக்கு அதனால் இந்த பவர் வேல்யூ ஃபார்முலா யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அதுக்கு பவர் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் திரும்பி என்ன செய்கிறோம், ரூட் என்ன செய்கிறோம், டீக்கு பதில் 1 - x². அப்போ √t பதில் 1 - x² போட்டு ப்ளஸ் c சப்ஸ்டியூஷன் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. இதான ஃபார்முலா, x into dx is equal to x into sin inverse x plus √1 - x² plus c. அவ்வளோதான். இப்படி இந்த கணக்கு அழகாக நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், அதை அழகாக நான் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். நீங்கள் புரியலனா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வீடியோவை நல்லா போட்டு புரிஞ்சுக்கிட்டு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக இந்த கணக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். புரியுது இல்லைங்களா. ஓகே, வெரி